தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குத்தப்பாஞ்சான் ஊராட்சி கீழப்பரும்பு பகுதியில் 27 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்கள் வீட்டு மண்ணை பட்டா கேட்டு போராடி வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் விமலேஷ் பகுதி மக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் கீழக்குத்தப்பாஞ்சான் ஊராட்சி கீழப்பரும்பு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருவாங்க. 27 வருடமாக இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. இந்த பகுதி மக்களுடைய ஒரு பிரதான தொழில்னா கூலி தொழில், அதே மாதிரி கட்டிட உதவி பணி, அதுமாரி சின்ன சின்ன தொழில், பீடி சுட்டுதல் உள்ளிட்ட தொழில், குளத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 27 வருஷமாக இந்த பகுதியில் இந்த மக்கள் வசித்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு 70 குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு வீட்டுமனை பட்டா என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க தொடர்ந்து வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அதுபோல ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இதுவரைக்கும் வீட்டுமனை பட்டா கிடைக்கல. வீட்டுமனை பட்டா எங்களுக்கு வழங்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது தொடர்பாக இந்த பகுதியை சேர்ந்த பழனி என்பவர் என்ன சொல்லுகிறான்னு நம்ம தற்போது பார்க்கலாம். வணக்கம் பழனி. வணக்கம். இந்த பகுதியில் நீங்க எத்தனை வருஷமா குடியிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமா இருக்கோம். உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? பிரதான கோரிக்கைன்னா, நாங்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே இங்க தண்ணி வசதியும் இல்லாமல், ஒரு வசதியும் கரண்ட் வசதியும் இல்லாமல் இருந்தோம். முள்ளுக்காட்டுக்குள்ள தான் இருந்தோம். அதில் நாங்களே வீடு அப்படி சின்ன கூரை வீடு, டெண்டு தான் அடித்தோம். டெண்டு அடித்து தேரா போட்டு அந்த மாதிரி இருந்துக்கிருந்தோம். அப்புறம் இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் கிடைச்சி மறுபடியும் இப்போ ஒரு 200% ஒரு 70% மக்களுக்கு இன்னும் பட்டாவே கிடைக்கல. நாங்களே எல்லா பக்கம் கோரிக்கை வச்சு பார்த்தோம். எல்லா பக்கம் வராங்க, பார்ப்பாங்க. அதுவும் ஒரு சிலவர் வருவாங்க, ஒரு சிலவர் வரமாட்டாங்க. அதனொன்று அப்போ அந்த பட்டா கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னா, ஒவ்வொரு இடத்துக்கு பட்டா மாற்றுதாங்கன்னா அந்த இடத்துல குடிக்க வசதியும் கிடையாது, கரண்டும் கிடையாது, போக்குவரத்து வசதியும் கிடையாது, அங்கே மெடிக்கல் ஷாப்பும் கிடையாது. எந்த விதமான ஒரு இடத்துல நாங்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கு அது சுடுகாட்டில் இருந்ததுக்கு சமம். அப்போ மக்களோட இருக்கக்கூடிய இடத்துல, வாழ்வாதார இடத்துல ஏதாவது ஒரு ஓரத்தில் உள்ள இடங்களை கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு சின்ன தேள் கடிச்சிருச்சு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உடனே போகணும்னா ஆஸ்பத்திரி இங்கேருந்து நாங்கள் 2 கிலோமீட்டர் ஆலங்குளம் போனோம். அப்போ இதே ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி கொடுத்தாச்சுன்னா நாங்கள் அங்கேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு பக்கத்துலேயே இடம் கிடக்கு. கவர்மெண்ட், தமிழக அரசு, அதே மாதிரி அந்த அரசுக்குள்ள இடங்கள் இருக்குது. அதில் எங்களுக்கு ஒரு 70 மக்கள் இருக்காங்கன்னா குறைஞ்ச ஒரு 50 பேருக்கு கீழே இடமே இருக்குது. அந்த 50 பேருக்கும் கொடுத்தாச்சுன்னா அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். தமிழ் அரசுக்கு இதுக்கு ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கோம். நீங்கள் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா மக்கள் உங்களை போற்றுவாங்க. நாங்கள் போடுற ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். கொஞ்சம் தயவு செஞ்சு ஏதாச்சும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா மக்கள் இங்கே குடியேறுவாங்க. இது அடுத்தவங்க இடமும் கிடையாது, பெரிய பெரிய அதிகாரிகள் இடங்கள்ல, நம்மளுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இடம் தான். நம்மளுடைய இடத்த நாங்களே கட்டி இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட அனுமதி பெற்று நாங்கள் கட்டி இருந்தோம்னா எங்களுக்கு நாங்கள் உங்களை மதித்ததாக அர்த்தம். நாங்கள் போடுற ஓட்டுக்கு அது ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம போடுற ஓட்டு சும்மா போகல. அப்போ நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, நாங்க வாழ்ந்த வாழ்க்கை இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். தற்போதைய மாநில அரசுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறோம். அதாவது இந்த பகுதி மக்கள் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும். இந்த பகுதியிலிருந்து நீண்ட தொலைவில் எங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால 27 வருஷமாக நாங்கள் இந்த பகுதியில் குடியிருக்கோம். நாங்கள் குடியிருக்க பகுதியிலே எங்களுக்கு வீட்டுமனை பட்டாவானது எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரதான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஆலங்குளத்திலிருந்து செய்தியாளர் விமலேஷ். எங்களுக்கு நாங்கள் 27 வருஷமா இந்த பரம்புல குடியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு பட்டாவும் வரல, ஒன்றும் இல்லை. பட்டா கேட்டு மனுவும் கொடுத்தாலும் இன்னும் எதுவும் எங்களை நடவடிக்கை எடுக்கலை. எங்களுக்கு பட்டா வேண்டி கலெக்டரு, முதலமைச்சர்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு 27 வருஷமா இங்கதான் குடியிருக்கோம். எங்களுக்கு 27 வருஷமா அங்க குடியிருக்கோம். பெரம்போக்குல வீடு கட்டி இருக்கோம். எங்களுக்கு இலவசப்பட்டா இன்னும் வழங்கவில்லை. அதுக்காக அரசு எங்களுக்கு இலவசப்பட்டா வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கீழப்பரம்புல இருந்து குடியிருந்து வருகிறோம். 27 வருஷமா 1999 குடியிருந்து வரோம். எங்களுக்கு தள்ளுபடி வசதிகள் அதிகமாக கொடுக்கல. ஜெயலலிதா ஆட்சியில எங்களுக்கு பட்டா எங்களுக்கு 5 பட்டாவை 6 பட்டா தந்தாங்க. அதோட கட்டு பண்ணிட்டு நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸு, தென்காசி கலெக்டர் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, ஒவ்வொரு இடத்துகளுக்கு நாங்களும் ஏகப்பட்ட மனுகள் கொடுத்தும் இன்னும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. அதனால ஆற்று தண்ணிகளுக்கும் அதிகமாக எங்களுக்கு அங்கே போய் எடுக்க வேண்டியிருக்க. ஒரு வாரத்துக்கு ஒருக்கத்தான் ஆற்று தண்ணி வருது. ரேஷன் கார்டுகள் அதிகமாக ஒரு 10-50 வீடுகளுக்கு ரேஷன் கார்டும் கிடைக்கவில்லை. நீங்கள் தாழ் மூலமா எங்களுக்கு அந்த பட்டா கொடுத்து வழங்கப்படும்னு உங்களை தாழ் மூலமா வணங்க விடும்னு நன்றி வணக்கம்.